அரியலூர் ரயில்வே மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த காரின் பின்பக்க டயர் உடைத்ததில் தாறுமாறாக ஓடி கவிழ்ந்தது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் முருகேசன். வணக்கம். விவரம் என்ன முருகேசன்? தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ரம்யா, சங்கரி, அன்புச்செல்வி சகோதரிகளான இவர்கள் மூவரும் ஒரு காரில் தஞ்சாவூரில் இருந்து ஆத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அரியலூர் நகரில் ரயில்வே மேம்பாலம் அருகே கார் வந்தபோது எதிரே வந்த ஒரு கார் டயர் திடீரென வெடித்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் தஞ்சாவூரிலிருந்து ஆத்தூர் நோக்கி சென்ற சகோதரிகள் மூவரும் சென்ற அந்த கார் மீது அதிவேகமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியது. திடீரென கார் மோதிய வேகத்தில் அந்த சகோதரி மூவரும் சென்ற கார் 30 அடி உயரம் உள்ள பாலத்தின் பக்கவாட்டில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி அதிவேகமாக மோதி நின்றது. எவரும் எதிர்பாராமல் திடீரென எழுந்த இந்த சாலை விபத்தில் காரில் பயணித்த சகோதரிகளான ரம்யா, சங்கரி, அன்புச்செல்வி மற்றும் கார் ஓட்டுநர் இடுபாடுகளுக்கிடையே சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில விபத்தின் போது பெரம்பலூர் பகுதியில் இருக்கிற அந்த எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலைக்கு அரியலூர் பகுதியிலிருந்து ஊழியர்கள் திடீரென அந்த பேருந்தை விட்டு கீழே இறங்கி ஓடி சென்று விபத்தில் சிக்கிய அந்த மூவரையும் சகோதரிகளையும் அந்த டிரைவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து முதலுதவி சிகிச்சை பெற்ற அந்த சகோதரிகள் உள்ளிட்ட 4 பேரும் தங்களது பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தின் போது பதிவான அந்த வீடியோ காட்சி பதிவு சமூக வலைதளங்களில், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விபத்தின் போது, இந்த மாதிரி சாலை விபத்தின் போது சம்பவ இடத்தை கடக்கும் நபர்கள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உடனடியாக ஓடி சென்று இந்த மீட்கும் செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. அந்த எம்ஆர்எஃப் ஊழியர்களுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.